ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம் அடியார்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் ரொம்பவே விசேஷமானது. எறும்பு ஊற கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா எறும்புகளுக்காக தன்னையே தேய்ச்சிக்கிட்டு எறும்புகளுக்காக தன் தலையே சாஞ்சு கொடுத்த ஒரு இறைவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற திருவெரும்பூர் மலை கோவிலுக்கு தான் இன்னைக்கு நாம போக போறோம். இத தென்னகத்தின் கைலாயம்னு சொல்றாங்க. அது ஏன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த ஊருக்கு ஏன் திருவெரும்பூர்னு பேரு வந்துச்சுன்னு பார்ப்போம். முன்னொரு காலத்துல தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் தேவர்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தான். அப்போ அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிரம்மதேவன்கிட்ட தேவர்கள் போறாங்க. அப்போ அவர் தென்னகத்தின் கைலாயம் அப்படிங்கிற இந்த ஊருக்கு வந்து இங்க இருக்கிற சிவபெருமான வழிபட சொல்றார். அதனால இந்திரன் விட்ட தேவர்கள் எல்லாரும் எறும்புகளா உருமாறி இந்த மலையில வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சிவபெருமான வழிபட நினைச்சப்போ ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. வழிபாட்டுக்காக செய்யப்பட்ட அபிஷேக எண்ணெயால சிவலிங்கம் ரொம்ப வலுவழுப்பா இருந்துச்சு. பாவம், அந்த சின்ன சின்ன எறும்புகளால லிங்கத்து மேல ஏறி பூக்களை போட முடியல. தன்னோட பக்தர்களோட கஷ்டத்தை பார்த்த அந்த ஈசன் ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சாரு. எறும்புகள் சுலபமா மேல ஏறுறதுக்காக தன்னோட வலுவழுப்பான மேனிய மாத்தி புற்று மாதிரி சுரசுரப்பா ஆக்கிட்டாரு. அது மட்டுமல்ல, எறும்புகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தன் தலையே சாஞ்சு கொடுத்தாரு. இன்னைக்கும் நீங்க கருவறையில பார்த்தா லிங்கம் சாஞ்சேதான் இருக்கும்.